சுவாமி சித்பவானந்தரோட புகழ்பெற்ற தியான குறிப்புகள்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களோட ஒரு குவிக் சம்மரி தான் இது. மே 14ஆம் தேதிக்கான பாத்திரத்திற்கு ஏற்ற பொருள் அப்படிங்கிற இந்த தியான சிந்தனை நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்ட நஷ்டங்களுக்கு உண்மையான காரணம் கடவுளா இல்ல நாமாங்கிற ரொம்ப ஆழமான ஒரு உண்மைய தெளிவா விளக்குது. முதலாவதா, கடவுளோட அருள ஒரு மாபெரும் கடலா நினைச்சுக்கோங்க. ஆனா நாம எவ்ளோ பெரிய பாத்திரமா இருக்கோமோ அந்த அளவுக்கு தான் அந்த அருள வாங்கிக்க முடியும். ஒரு பெரிய அருவிக்கு கீழ கொண்டு போய் ஒரு சின்ன டீ கப்ப வச்சா அந்த கோப்பையோட அளவுக்கு தானே நமக்கு தண்ணீர் கிடைக்கும் இல்லையா? இரண்டாவதா, இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. அப்போ நமக்கு வர்ற கஷ்டங்களுக்கும் சந்தோஷங்களுக்கும் காரணம் வெளியில இல்ல, நம்ம மனசோட அளவுதானா? ஆமாங்க. ஒரு இன்பத்த துன்பமா மாத்துறதும், துன்பத்தை இன்பமா மாத்துறதும் நம்ம மனப்பாங்கு, அதாவது நம்ம பாத்திரத்தோட தன்மைய பொறுத்தது தான். இறுதியா, எல்லாமே நம்ம மனப்பாங்கு தான் காரணம் அப்படிங்கறதால, நம்மை நாமே ஒரு தகுதியான நல்ல பாத்திரமா மாத்திக்கிறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். சிறந்த தமிழ் புலவர் தாயுமானவர் சொல்ற மாதிரி, எந்த உடலை எடுத்தாலும் அந்த வாழ்க்கைய கஷ்டமில்லாம இன்பமாவே உணர பழகணும். இதை நம்ம காலத்துக்கு ஏத்த மாதிரி சொல்லணும்னா, நம்ம எப்படி நம்ம மொபைல் போனை அடிக்கடி அப்டேட் செய்யறோமோ அதே மாதிரி நம்ம தகுதியையும் நாம அப்டேட் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சுருக்கமா சொல்லப்போனா, உங்க வாழ்க்கையோட அளவு கடவுள் கையில இல்லைங்க. நீங்க உங்களை எவ்ளோ பெரிய பாத்திரமா தயார்படுத்தி வச்சிருக்கீங்க அப்படிங்கறதுல தான் அடங்கியிருக்கு.